Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு வந்து கோல்ட் அப்டேட் பார்த்துக்கோம். ஸோ இன்றைக்கி மண்டே மார்க்கெட். ஸோ மார்னிங் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் இருக்குது. மார்னிங் ஒரு பை ஆப்ஷனில் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு சிச்சுவேஷனில் ப்ரீவியஸாக இருந்த அதே சேம் ஆப்ஷனுக்கு 17-12க்கு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் டவுன் வந்திருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் ஆகுமா இல்லாட்டி பை ஆகுமா நம்ம அனலைஸ் படி டெக்னிக்கல் அனலைஸ் படி நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரைடே ட்ரா பண்ண விஷயம். ஃப்ரைடே நான் சொல்லியிருந்தது. மற்றது நம்மளோட வந்து இந்த சார்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நான் இது வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ரெட் லைன் வந்து ஜூன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நம்மளோட வீக்லி சார்ட் அப்டேட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீக்லி சார்ட் அப்டேட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லாம் டிலீட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸ்டார்டிங்லேருந்து மந்த் வைஸ் பார்க்க போனால் மந்த் வைஸ் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் தான். இன்னுமே மந்த் வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் டவுன் வருது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போனாலும் மார்க்கெட் திரும்ப எகெயின் மேலே போகுது. ஸோ இந்த ஜூன் வந்து இந்த ஏரியா வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ள தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையானது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இந்த இதுக்கு கீழே இருக்கிற இந்த பாயிண்ட். ஸோ இந்த சேம் ரெட் லைன் அதில் சொன்ன விஷயம் தான் 1710. ஸோ இந்த 1710 கீழே மார்க்கெட் வந்து வீக்லி சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் ஒரு டவுன் ஆப்ஷன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ராக்ஸாக நம்ம 1710 எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்லேயும் சேம் ஆப்ஷன். நீங்கள் இந்த சார்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் சார்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து அனலைஸுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம இன்ட்ராடே அப்டேட்ஸ் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்ஸ் பார்க்கக்குள்ள நமக்கு சேம் இந்த ஜூனில் தான் மார்க்கெட் இப்போது சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் கொடுக்கணும். இந்த 1718, 1720, 1790 இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும்னா நமக்கு இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். நான் இப்போதைக்கு இதை அரேஞ்ச் பண்ணி தரேன். இப்போதைக்கு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ரெட் கலர் ஜோன், இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் அப்ராக்ஸாக வைக்கிறதா இருந்தால் 1707 இல்லாட்டி 1708 அந்த ஜோன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு 1700 மட்டும் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள ஆப்ஷன் இது தான். ஸோ நான் இந்த இன்ட்ராடே வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 4 ஹவர் சார்ட்டில் நம்ம இப்போ எல்லாம் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நமக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கார். இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வந்து வெளியில் போணுச்சுன்னா தான் நமக்கு பை கன்ஃபர்மேஷன் இல்லாது செல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ ட்ரெண்ட் லைன் ஒன்று நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். திரும்பி நம்ம அது பார்க்குறதா இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள இங்கேருந்து நமக்கு ஒரு செல் ஜோன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ செல் ஜோன்னா நமக்கு 1720 தான் செல் ஜோன். 20 1719 அந்த சம்திங் அதில் தான் நம்மளுக்கு வந்து செல் ஜோன் வந்து கிடைக்கும். ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து திரும்ப மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி பை சைட் போகிறதா தான் நமக்கு கட்டாயம் 1726 இல்லாட்டி 24 சம்திங் 28 எடுங்க. இப்போதைக்கு 28 எடுங்க. 28க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ளே நம்மளுக்கு எகெயின் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் அப்டேட் தான். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிட்டு இதிலேருந்து நமக்கு ஏதாவது ரிஜெக்ஷன் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நடக்காட்டி செகண்ட் ஆப்ஷன் இருக்குது இந்த ஜூனை மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே 1710 நீங்கள் 1710 வந்து ட்ரேட் எடுக்க வேணாம். 1708 வச்சு நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஷார்ட் சேல் ஒன்று கிடைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு 1700 மட்டும் மார்க்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். நான் இதில் வந்து இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பி
2A இல்லாட்டி B இதில் ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது நடக்கும். மேபி இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நடக்காட்டி நமக்கு கட்டாய மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ இந்த பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நமக்கு இதிலேருந்து பை ஆப்ஷன் எடுக்கலாம். பட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து பை ஆப்ஷன். ஸோ அது மட்டும் இதில் ஷார்ட் பை மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஷார்ட் பை கிடைச்சாலும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருங்க, இல்லாட்டி அந்த இடத்துல டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறது 1744 மட்டும் போகலாம். அதாவது இந்த வீக் வந்து போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிபிஐ நியூஸ் இருக்குது, யூஎஸ் பேஸ் நியூஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ மேபி மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஸோ மண்டே மார்க்கெட் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. ஸோ மேபி இதிலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இதிலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் பை ஆப்ஷன் ஃபாலோ பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேஜராக இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போதைக்கு நான் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நோட் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கட்டாயம். ஸோ இது வந்து சி ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு கீ ஜோன்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த 1710 தான். ஸோ 1710 வந்து இன்னும் கீ ஜோனாக தான் இருக்குது. ஸோ அந்த கீ ஜோன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அது மெயின் கீ ஜோன். ஸோ அந்த கீ ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ளேயோ அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கக்குள்ளேயோ நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை ஆகலாம், கண்டினியூவாக செல் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மண்டே மார்க்கெட். ஸோ மேபி நம்மளுக்கு ஒரு 10:30க்கு பிறகு இல்லாட்டி நமக்கு ஒரு 1:30க்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ இரவு மார்க்கெட் லண்டன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து இந்த சார்ட் அப்டேட் ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.